Hi guys, இந்த வீடியோல நம்ம ஷேடோஸ்னா என்னன்றதை பார்க்கலாம்ங்க. ஷேடோஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் ஷேடோ, செகண்ட் ஒன் பாக்ஸ் ஷேடோன்னு இருக்கு. ஓகேவா? நாம ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஷேடோனா என்னன்றதை பார்க்கலாம்ங்க. ஃபர்ஸ்ட் H1 டேக் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ நான் கொடுத்துக்கிறேன். மேலே போயிட்டு H1 டேக் மட்டும் எடிட் பண்றேன். ஓகேவா? அதனால கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் டெக்ஸ்ட் ஐஃபன் ஷேடோன்ற ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் ஐஃபன் ஷேடோ இதுக்குள்ளார 2 பிக்சல். ஓகேவா? 2 பிக்சல் இது. அதுக்கப்புறம் இது 2 பிக்சல். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹரிசாண்டல், செகண்டா இருக்கிறது வெர்டிக்கல். ஓகேவா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் திரும்ப மாற்றி நான் காமிக்கிறேன். என்னோட லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் டூப்ளிகேட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரிஜினல் டெக்ஸ்ட், செகண்ட் இருக்குல்ல இந்த இடத்துல இருக்குல்ல இது வந்து செகண்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? நான் கலர் சேஞ்ச் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பிக்சல்ன்றது ஹரிசாண்டலில் மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட் வெர்டிக்கலாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் ஆகலை. ஓகேவா? இங்கே மட்டும் மூவ்மெண்ட் ஆகிருக்கு, இப்படி ஆகலை. சரி, ரைட். இப்போ நான் கலர் கொடுக்குறேன். கலர் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் இல்லை. இங்கே போயிட்டு அப்படியே ரெட்டுன்னு கொடுத்தா போதும். உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் அது மட்டும் ரெட் ஆகிடும். ஓகேவா? H1 டேக்ல இருக்கிறது பிளாக் கலர் தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஷேடோ மட்டும்தான் ரெட் கலர் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? அந்த ஷேடோ மட்டும் உங்களுக்கு ரெட் கலர் இருந்துச்சு. சரி, இப்போ இதுலேயே நம்ம வந்து இந்த ரெட் கலர் இருக்குல்ல அதை எப்படி நம்ம பிளர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது இதில் போயிட்டு 5 பிக்சல். ஓகேவா? இந்த 5 பிக்சல்ன்றது பிளர் ரேடியஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 கொடுக்கறது அலைன்மெண்ட்டு, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஓகேவா? இது ஹரிசாண்டல்னு சொல்லுவாங்க, இது வந்து வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 பிக்சல் வந்து உங்களோட பிளர் ரேடியஸ், இது வந்து ரெட். ஓகேவா? அதனால் நம்ம வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? இது பிளர் ரேடியஸ். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஸ்டைலு, இதில் இன்னொரு ஸ்டைல் இருக்குது, அது நல்லாயிருக்கும். அதை ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு கலர் ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட் கலர் ஒயிட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட்டாக தான் இருக்குங்க. அந்த ஷேடோ மூலமாக அதை நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? அதுதான் கான்செப்ட்டு. பார்த்தீங்களா? இது நல்லா இருக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? இதுவும் இல்லாமல் நான் இன்னொரு வேற ஒரு மெத்தட்லேயும் உங்களுக்கு பண்ணி நான் காட்டுறேன். ஓகேவா? இதில் இது ரெட் கலர். ஓகேவா? இது பார்க்க நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. பட் இதில் நம்ம பிளாக் கொடுத்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? பிளாக்கு பார்த்தீங்களா? பிளாக். நான் ரேடியஸ் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், ரேடியஸ் சொன்னால் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? 4. ஓகே, இது ஓகே. பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இந்த மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி டெக்ஸ்ட் ஷேடோவில் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியுமா? அப்படிலாம் அங்கே கிடையாது. ஓகேவா? நிறைய கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பிளாக் கலர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது கூட நம்ம நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளாக் கலராகவே இருக்கட்டும், எல்லாமே 1 பிக்சலாக மாற்றிக்கிறோம். ஓகேவா? 1 பிக்சல் வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகணும். அதான் இது வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆகணும். அதோட ரேடியஸ் வந்து வெறும் 2 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 பிக்சல். ஓகே, இப்போ நான் கம்மா கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கம்மா தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கலர்ஸ் ஆட் பண்ணணும்னா கலர் கொடுக்கணும். கம்மா கொடுத்துட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். ஓகேவா? எனக்கு 0. ஓகேவா? ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் 0வாக இருக்கட்டும், எந்த ஒரு சேஞ்சஸ் ஆக தேவையில்லை. பட் 25 பிக்சல் வந்து அதோட பிளர் ரேடியஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ப்ளூ கலர் கொடுக்குறோம். ஓகேவா? ப்ளூ. ஓகே, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பிளாக் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஓகேவா? ப்ளூ கலர் வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? 25 பிக்சல். அதனால் அந்த பிளர் ஆகிருக்கு. ஓகேவா? 25 பிக்சல் அவ்வளோ பிளர்ன்றது உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் பார்க்குறீங்கல்ல, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸ்ட் எட்ஜஸில் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பேக்ரவுண்ட்லேயே வந்துருக்கு. ஓகேவா? ஏன்னா 25 பிக்சல் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இன்னும் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் கம்மா கொடுத்துட்டு இதில் 0ன்னு கொடுத்துக்கிறேன். 0 ஹரிசாண்டல் 0 வெர்டிக்கல் 0, அதுக்கப்புறம் 5 பிக்சல். இதுலேருந்து என்ன கொடுக்க போகிறேன்னா டார்க் ப்ளூ. ஓகேவா? டார்க் ப்ளூ. ஓகே, இப்போ நல்லாயிருக்கும். 5 பிக்சல் ரேடியஸ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. டெக்ஸ்ட் பக்கத்தில் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ இருக்குது, பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு நார்மல் ப்ளூ கலர் இருக்குது. அதேமாதிரி டெக்ஸ்ட் எட்ஜஸ். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் இருக்குது. டெக்ஸ்ட் மீன்ஸ் டெக்ஸ்ட் பக்கத்தில். ஓகேவா? டெக்ஸ்ட் பக்கத்தில் 2 கலர் இருக்குது, பிளாக்கும் இருக்குது டார்க் ப்ளூவும் இருக்குது. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஓகே, இதோட டெக்ஸ்ட் ஷேடோன்ற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஷேடோ பார்க்க போகிறோம்னா பாக்ஸ் ஷேடோ. ஓகேவா? அதனால் என்ன பண்ண போகிறோம்னா
ஒரு div tag ஓகேவா. அந்த h1 tag நான் divன்னு மாற்றிக்கிறேன். div tag இப்போ நான் div ஸ்டைல் பண்ணுறேன் ஓகேவா. divல ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் பாக்ஸ் ஷேடோன்ற ப்ராப்பர்ட்டியில் இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு 0 0 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. வெறும் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டு வெர்டிகல் மூவ்மெண்ட் 0 ஓகேவா. இப்போ இது வெறும் 0 0 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை ஓகேவா. நம்ம கலர் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேவா. பேக்ரவுண்ட் கலர் இந்த div டேக்குக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துப்போம். அதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா கோரல் கொடுத்துக்கலாம் ஓகேவா. கோரல் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் இதில் வேணால் கலர் வேணால் நம்ம கொடுக்கலாம் ஓகேவா. இதில் கலர் வந்து என்ன கொடுக்கலன்னா நம்ம பிளாக் டிஃபால்ட்டாக பிளாக்ல தான் இருக்கும். வேறுனா நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு 10 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ 10 பிக்சல் கொடுக்குறேன். 10 பிக்சல் இப்போ பாருங்கள் அந்த லே அவுட் வந்து மூவ்மெண்ட் ஆகியிருக்கும் ஓகேவா. பார்த்தீங்களா ஹரிசாண்டலாக அந்த லே அவுட் வந்து மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி வெர்டிகலாக அந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகிருக்கு ஓகேவா. ஜூம் பண்ணி பார்த்தீங்களா, ஜூம் பண்ணோன்னே தெரியுதா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு ஓகேவா. ஹரிசாண்டலாக வெர்டிகலாக நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணமோ அதே கான்செப்டில் நமக்கு ஒர்க் ஆகியிருக்கு. இதோட div டேகோட வித்துன்ற ப்ராப்பர்ட்டி மூலமாக 50% மட்டும் கொடுத்துருவோம் ஓகேவா. ஏன்னா அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் வேறு எதுக்கும் இல்லை. ஓகே நான் ஜூமில் வச்சுருக்கேன். ரீசெட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஓகே கொஞ்சம் 300% ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இந்த டிஃபால்ட்டு பிளாக் கலர் தான் இருக்கும் ஓகேவா. அந்த ஷேடோன்றது அந்த ஷேடோ வேணால் நம்ம கலர் வேணால் மாற்றிக்கலாம் ஓகேவா. நம்ம டெக்ஸ்ட் ஷேடோவில் என்ன பண்ணமோ அதே சேம் கான்செப்ட் தான் ஓகேவா. ஓகே இதில் என்ன யூஸ் பண்ணோம்னா லைட் ப்ளூ ஓகேவா. என்னோட பேக்ரவுண்ட் ஷேடோவோடது லைட் ப்ளூ கலர் இருக்கும். ஓகே லைட் ப்ளூ ஷேடோ வந்துருச்சு. இப்போ இதில் ரேடியஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த பிளர்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு 5 பிக்சல். டெக்ஸ்ட்டில்னா என்ன பண்ணமோ அதே சேம் கான்செப்ட் தான். பட் ஒன்றே ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகும். நான் சொல்கிறேன் அது ஒன்றே ஒன்று மட்டும். பார்த்தீங்களா அந்த இடம் மட்டும் பிளர் ஆகிடுச்சு உங்களுக்கு. சரி அந்த ப்ளூ மட்டும் ரொம்ப பிளரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஹரிசானல் வெர்டிகல் இருக்குல்ல 10 பிக்சல் நம்ம ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம்ல இது வெறும் நார்மல் 0 கொடுத்துப்போம் ஓகேவா. ரெண்டுமே 0ன்னு கொடுத்துக்கிறேன். பிளர் ரேடியஸ் ஓகே பிளர் ரேடியஸ் கொடுத்தா கொஞ்சம் ரேடியஸ் எனக்கு சைடில் தெரியுது ஓகேவா. ஓகே எனக்கு சைடில் தெரியுது பிளர் ரேடியஸ் கொடுத்ததுனால தெரியுது அந்த 5 பிக்சல். நான் அதையும் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஓகே அதை ரிமூவ் பண்ணால் எதுவுமே இல்லை. பட்டு நான் ஷேடோ வந்து இருக்குது ஓகேவா. ஷேடோ வந்து லைட் ப்ளூ கலர் இருக்குது. பட் நமக்கு தெரியல. அந்த 5 பிக்சல் கொடுத்தா நமக்கு தெரியுது ஓகேவா. இந்த 5 பிக்சல் இப்போ நான் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு 4 பக்கம் ஓகேவா. எனக்கு உதாரணத்துக்கு இந்த div டேக் வந்து 4 சைடு இருக்குது ஓகேவா. டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட் இந்த 4 பக்கமுமே எனக்கு லே அவுட் வந்து பெருசாகணும் ஓகேவா. நாம் இங்கே யூஸ் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ இந்த 0 0ன்னு யூஸ் பண்ணால் ஹரிசாண்டல் வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆகும் ஓகேவா. பட் நமக்கு 4 பக்கமும் நமக்கு கேப் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா 4 4th ஓகேவா. 4th ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இதில் வந்து 12 பிக்சல் நான் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓவரால் மார்ஜின் ஓகேவா. ஓவரால் மார்ஜின் ஏன்னா மார்ஜின் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓவரால் மார்ஜின் வந்து ஒரு 50 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே பார்த்தீங்களா மார்ஜின் 50 பிக்சல் கொடுத்துருக்கேன் ஓகேவா. அதனால் 4 பக்கமும் அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. என்ன டாப்பு பாட்டமு லெஃப்ட்டு ரைட் ஓகே 4 பக்கமும் ஆயிடுச்சு. பட் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல ப்ளூ கலருக்கு பேக்ரவுண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா. அது ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நான் இந்த இடத்துல 12 பிக்சல் நான் கொடுத்தேன் ஓகேவா. பட் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் ஹரிசாண்டல் வெர்டிகல் 0 தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. அதனால் இங்கே உங்களுக்கு அதிகமாகலை. இந்த 12 பிக்சல் 4வது ஒரு வேல்யூ சேர்த்தேன் ஓகேவா. அதனால தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு சைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா. ஓகே இப்போ நம்ம ரியல் டைமில் ஒரு கார்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகேவா. இந்த div டேக் இருக்குது. இந்த div டேக்கு வித்து 50 வித் வந்து என்ன கொடுத்தோம் 50%. ஹைட் வந்து கொடுத்துப்போம். ஹைட் ப்ராப்பர்ட்டி ஒரு 300 பிக்சல் ஓகேவா. அந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஓகே பேக்ரவுண்ட் கலர் இருக்கட்டும். ஓகே ஜூமிங் எடுத்துடுறேன். எனக்கு வந்துடுச்சு. இல்லை இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லே அவுட் ஓகேவா. உதாரணத்துக்கு நம்ம ஏதோ இந்த இடத்துல நம்ம காட்ட போகிறோம் ஓகேவா. அதுக்கான பட்டன் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபார்மில் இருக்க பட்டனே இருந்தாலும் சரி அந்த பட்டன் கீழே லைட்டாக ஷேடோ இருக்கும் ஓகேவா. எல்லாரும் வெப்சைட்லேயும் இருக்கும் ஓகேவா. அது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஷேடோவில் இந்த 12 பிக்சல் எடுத்துடலாம் ஓகேவா. அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்.
கலர் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிளாக் தான் ஓகேவா. அதனால் டிஃபால்ட்டாக பிளாக்காக தான் இருக்கும். அதனால் இது கலர் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. இதில் 0 அலைன்மெண்ட்டு 5 பிக்சல் வந்து நமக்கு ரேடியஸ் இருக்குது ஓகேவா. பார்த்தீங்களா எட்ஜஸில் பாருங்கள், பார்த்தீங்களா எட்ஜஸில் பிளாக் கலர் இருக்கா, 4 சைடு உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா. அப்படி ஏதாச்சும் வெர்டிகலாக மட்டும் டாப்பில் சில இல்லைன்னா சில வெப்சைட்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டாப்பில் மட்டும் ஷேடோ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா. அது டிஃபால்ட்டாக பட்டன்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 2 பிக்சல் ஓகேவா, 2 பிக்சல் கொடுத்தா போதும் உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து கீழே வந்துடும் ஓகேவா. பார்த்தீங்களா இந்த இடத்துல ஷேடோ கம்மியாகிடுச்சு, இந்த இடத்துல அதிகமாகிடுச்சு ஓகேவா. ஏன்னா பட்டனுக்கு வந்து கீழே வந்து ஷேடோஸ் அதிகமாக வச்சிருப்பாங்க, டாப்பில் வந்து கம்மியாக வச்சிருவாங்க ஓகேவா. அதனால் சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.